தமிழக அமைச்சரவை இரண்டாவது முறையாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. 23 புதிய அமைச்சர்கள் நேற்று பதவியேற்ற நிலையில் விசிக, ஐயுஎம்எல் கட்சிகளின் சார்பில் 2 அமைச்சராகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது பற்றி விரிவாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக கூட்டணி அரசு அமைஞ்சிருக்கு. தாவேகாவுடன் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைத்த காங்கிரஸ் மற்றும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த விசிக, ஐயுஎம்எல் கட்சிகளின் எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்து புதிய அரசியலை முன்னெடுத்திருக்கிறார் தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் அவர்கள். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் 4 முனை போட்டி நிலவிய சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தாவேகா திமுக கூட்டணி கட்சிகளான விசிக, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைச்சாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் தவிர்த்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையிலான அதிமுகவின் ஒரு பிரிவு எம்எல்ஏக்களும் தாவேகா அரசுக்கு ஆதரவளிச்சிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் ஏற்கனவே விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற போது 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றாங்க. இதன் தொடர்ச்சியாக தாவேகாவுக்கு ஆதரவளித்த விசிக, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் கட்சிகளும் அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்று தாவேகா சில நாட்களுக்கு முன்பு அழைப்பு விடுத்திருந்தது. இப்படிப்பட்ட சூழல் தான் தமிழக அமைச்சரவையானது விரிவாக்கம் செய்யப்பட்டது. விரிவாக்கம் செய்யப்பட்ட அந்த அமைச்சரவையில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் மேலும் 23 அமைச்சர்கள் வியாழக்கிழமை பதவியேற்றுக் கொண்டார்கள். அமைச்சர் செங்கோட்டையனின் இலாகா மாற்றப்பட்டது. அவர் வசம் இருந்த நிதியமைச்சர் பொறுப்பு ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் மரிய வில்சனுக்கு கொடுக்கப்பட்டது. மொத்தமாக தாவேகாவின் 21 எம்எல்ஏக்களும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 எம்எல்ஏக்களும் அமைச்சர்கள் ஆனார்கள். அவர்களுக்கான துறைகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதேபோல கீர்த்தனா, கமலி, விஜயலட்சுமி, ஜெகதீஸ்வரி என்று தமிழக அமைச்சரவையில் 4 பெண்கள் இடம்பெற்றனர். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை அந்த வகையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு புதிய துறையும் உருவாக்கப்பட்டு அமைச்சர் நியமனம் செய்யப்பட்டார். முதல் முறை வெற்றி பெற்ற இளம் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாகி தமிழக அரசியல் புதிய அத்தியாயத்தில் காலடி எடுத்து வைத்துள்ளது. இவ்வாறாக அமைச்சரவை விரிவாக்கத்தில் பல்வேறு ஹைலைட்ஸ் இருந்ததை நம்ம பார்த்தோம். இதைத் தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட்டதை போலவே முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இரண்டாவது முறையாக இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதன்படி தமிழக அமைச்சரவையில் முதல் முறையாக விசிக எம்எல்ஏ வன்னியரசு, ஐயுஎம்எல் எம்எல்ஏ ஷாஜகான் ஆகிய இருவரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். ஆளுநர் மாளிகையில் பொறுப்பு ஆளுநர் அர்லேகர் இருவருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அந்த காட்சிகளை பார்த்து விடலாம். வன்னியரசு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்தேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதாக செய்வேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். அமைச்சர் வன்னியரசுக்கு சமூக நீதித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. சமூக நீதித்துறையின் கீழே ஆதி திராவிடர், பழங்குடியினர் நலன், இந்த துறையெல்லாம் அவங்க அந்த இலாக்காக்கள் எல்லாமே அவர் கீழே வருகின்றது. இதே போல ஷாஜகான் அவர்களுக்கு சிறுபான்மையினர் நலத்துறையானது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் 8 பட்டியலின அமைச்சர்கள் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது வெறும் வார்த்தை ஜாலம் மட்டுமல்ல, நாங்கள் சொன்னதை செய்து காட்டி இருக்கிறோம் அப்படின்னு தாவேகா பெருமிதத்துடன் தெரிவித்திருக்கின்றது. ஜனநாயக ஆட்சியில் அனைத்து தரப்பினரும் பங்களிப்பும் இருக்கணும். இது எதிர்கால அரசியல் பாதையை மாற்றியமைக்கும் புரட்சிகரமான ஒரு நகர்வு அப்படின்னு அக்கட்சி இதை வர்ணித்திருக்கின்றது. விக்கிரவாண்டியில் விதைத்த கொள்கை விதை செயலாக மாற்றம் கண்டிருக்கு அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு 2, விசிகாவுக்கு 1, ஐயுஎம்எலுக்கு 1 என மொத்தமாக தாவேகா அமைச்சரவையில் அமைச்சர்களின் எண்ணிக்கை தற்போது 35ஆக உயர்ந்திருக்கின்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆதரவு தெரிவித்த போது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடும், அதை தடுக்கவே நாங்கள் ஆதரிக்கிறோம், எந்த நிபந்தனையும் இல்லை என்று அறிவிச்சிருந்தாங்க இந்த கட்சிகள் எல்லாம். நிலைமை இப்படி இருக்க, அமைச்சர் பதவியையும் தற்போது பெற்றுவிட்டதனால திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவும் ஐயுஎம்எலும் தொடருமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. திமுக கூட்டணியில் நீடிப்பது குறித்து விரைவில் அறிவிப்பேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது விசிகாவின் நீண்டகால கனவு அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதே போல
தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியில் போட்டியிட்டு ஜெயிச்சு விட்டு அமைச்சரவையில் பதவியை பெற்றுக்கொண்டதனால முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ராசா இதை கடுமையாக விமர்சனம் செய்திருப்பது அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கின்றது. விசிலுக்கு முட்டுக் கொடுக்கும் ஏணி சிறுத்தை என அவர் விமர்சிச்சிருக்கிறாரு. முதல்ல இது போன்ற காட்டமாக போட்ட பதிவை நீக்கிய அவர் அதன் பின்னர் மற்றும் ஒரு பதிவை போட அதுவும் சர்ச்சை தீயை பற்ற வைத்து விட்டது. அதுக்கப்புறம் அவர் போட்ட பதிவில் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு? விசிக மற்றும் ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளை முடத்தெங்கு அப்படின்னு விமர்சிச்சு ராசா வேற ஒரு பதிவை போட்டாரு. என் வீட்டு தென்னை எதிர் வீட்டிற்கு இளைஞர் தந்தால் முடத்தெங்கு என்று பெயர். இலக்கியத்தில் முடத்தெங்கு என்றால் அரசியலில் இதற்கு என்ன பெயர் என்று ராசா கேள்வி எழுப்ப அரசியல் களம் சூடாகி அனல் கொதிக்க தொடங்கிவிட்டது. இதனால சட்டென சுதாரித்துக் கொண்ட திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த சலசலப்பை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதுல என்ன சொல்லியிருக்கிறார்னா, திமுகவினர் யாரும் கடும் சொற்களை பேச வேண்டாம், யாரையும் புண்படுத்தும்படி பேச வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கிறாரு. அரசியல் முடிவை தீர்மானிக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது எந்த கட்சிக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் வன்னியரசுக்கும் ஷாஜகானுக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி இருக்கிறார் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். நல்லதை பாராட்டி அல்லதை விமர்சிக்கும் எதிர்க்கட்சியாக நாம செயல்படணும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நம்முடைய பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. சார், தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி திமுக கூட்டணியில அவங்க போட்டிட்டாங்க. அப்ப திமுக கூட்டணியில போட்டிட்டு ஜெயிச்சிட்டு இப்ப இந்த பக்கம் தாவேக அமைச்சரவையில் இடம் பிடிப்பது அப்படிங்கிறது கூட்டணி தர்மத்திற்கு அழகானதா எப்படி? இல்ல, முதல்ல ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி கொள்கை இருக்கு, அது தனி கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்பது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. இந்த தேர்தல் நேரத்திற்கு முன்னாடி கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நீங்க கேட்கறீங்களே, விஜய் உங்களை கூப்பிடுறாரு நீங்க போலையா அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்க ஒரு மதசார்பற்ற கூட்டணியோடு இங்க இருக்கிறோம், அந்த கூட்டணி உடைந்து விடக் கூடாது அப்படின்றதான் அவர் சொன்ன வார்த்தை. அது மட்டும் இல்லாம இது காலம் நேரம் தேவைப்படுகிற பொழுது நாங்கள் அந்த கோஷத்தை எழுப்புவோம்ங்கிற விஷயத்தில் ஆரம்பத்திலிருந்து மிக தெளிவா இருக்கிறார். இப்ப திமுக கூட்டணியில் அவங்க ஏன் தொடர்ந்தாங்க? திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், ஐயுஎம்எல் போன்ற மதசார்பற்ற ஒரு அணிகை ஒரு வலுவாக இருக்கு. அந்த அணியை உடைத்து விடக்கூடாது, சிதைத்து விடக்கூடாது, அதனால் பாஜக அதை பயன்படுத்தி கொண்டு உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அந்த கூட்டணியில் அவர்கள் மனக்கசப்போடு இருந்தார்கள்ங்கிறதா உண்மை. அதாவது டபுள் டிஜிட் கேட்கப்பட்ட சீட்டை அவங்க 8 சீட்டுக்குள்ள அவங்க சுருக்கிட்டாங்க. ஆனா அதே நேரத்துல வெளியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிலைப்பாட்டில் இருந்த தேமுதிகவுக்கு 10 சீட் கொடுத்தாங்க. அப்பயே தொண்டர்கள் மத்தியிலையும் அங்கேயும் ஒரு பெரிய ஒரு இணக்கம் இல்லாமல் தான் அந்த தேர்தலை சந்திச்சாங்க. அப்படி இருக்கப்போ தேர்தல் முடிவு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு எதிர்பாராத ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை இன்னைக்கு ஜாதி, மதம், இனம், மொழி, வயது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு புதிய மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. சார் ஒரு நிமிஷம், இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா இப்ப தேர்தலுக்கு முந்தைய அந்த சீட்டு பகிர்வுல அதிருப்தி இருக்குது அப்படின்னா அன்னைக்கே வேணான்னு சொல்லிட்டு தனியா போய் இவங்க போட்டி போட்டிருக்கலாம் இல்லையா? நல்ல கேள்விதான். அன்னைக்கு ஒரு வலுவான ஒரு கூட்டணி உடைந்து விடக்கூடாது, ஒரு மதசார்பற்ற கூட்டணி உடைந்து விடக்கூடாது. ஏன்னா இந்த பக்கம் அதிமுக பாஜகங்கிறதுமே அன்னைக்கும் அவங்க வலுவா தான் இருந்தாங்க. ஏன்னா கணிசமான வாக்கு வங்கி உள்ள கட்சி அதிமுக. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரும் பாஜகவும் ஒரு 11% வாக்கு வாங்கியிருந்தாங்க. அப்படிங்கும் போது அங்கவும் வலுவாக இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு வலுவான கூட்டணியில் இருந்தா தான் பாஜக அதிமுக கூட்டணியை வீழ்த்த முடியும்னு அப்படிங்க ஒரு முயற்சி எடுத்தாங்க. அதனால தேர்தல் சந்திச்சாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு போன முறை கொடுத்ததை விட மிக குறைவான சீட் தான் கொடுத்தாங்க. ஏன் அவங்க வெளியேறல? அப்பயுமே அவங்க கூட்டணி உடைந்து விடக்கூடாது, மதசார்பற்ற ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் ஈர்த்து போய்விடக் கூடாது, அதற்காக நமக்கு ஒரு சில மத வருத்தம் இருந்தாலும் அங்க இருக்கலாங்கிற அந்த ஒரே காரணத்தை தான் அங்க இருந்தாங்க. ஆனா தேர்தல் முடிவு வேறு விதமாக வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சிகளும் அந்தந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்வதற்கும் கட்சியை வளர்த்தெடுப்பதற்கும் அவர்களுக்கு முழு உரிமையும் சுதந்திரமும் இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. ஒருவேளை மதசார்பற்ற ஒரு கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்று விட்டு பாஜக கூட்டணிக்கு ஒரு ஆதரவு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம விமர்சனம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜயும் அதே மதசார்பற்ற ஒரு அரசியலை தான் இன்னைக்கு செய்யறார். இன்னைக்கு கூட அமைச்சர் ஆதவர்ஜினா பேசியிருக்கிற ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறாரு. நாங்க ரொம்ப சுமூத்தாவே அதிமுக கூட்டணிக்கு போயிருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாம ஆட்சியை ரன் பண்ணிட்டு போயிருப்போம். நாங்க ஒரு மதசார்பற்ற ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் செய்யணும், அதுக்காகத்தான் நாங்க விசிக, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளை எங்களோட இணைந்து செயல்படுங்க அப்படின்னு நாங்க கூப்பிடுறோம், அமைச்சரவையிலையும் பங்கு கொடுக்கிறோம் அவங்க சொல்றாங்க. அப்ப அதை நோக்கித்தானே இவங்க போறாங்க. நேரு சித்தாந்தத்தோடு
நேர்தல் கொள்கை இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட அவங்க கூட்டணியை வச்சு கை கோத்திருந்தா நம்ம விமர்சனம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்ப ஆரம்பத்துல வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு அமைச்சரவையில அவங்க இடமும் பெற்றுட்டாங்க. இப்ப திமுக கூட்டணியிலிருந்து நிரந்தரமா வெளியேறுவதற்கான அறிகுறியா இது, அப்படி பார்க்கலாமா? ஏறக்குறைய அது மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா திமுகவில் இன்னைக்கு வந்து வார்த்தை போர்லாம் பார்க்கிறோம், ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்துறார். அண்ணன் ராஜா அவர்கள்லாம் இப்படி பேசுவாராங்கிறதே தெரியல. அந்த மாதிரியான நீண்ட நாட்களாக பயணித்த ஒரு தோழமை கட்சிகளை இப்படி விமர்சனம் பண்றது வந்து ஆச்சரியமா இருக்கு. நேற்று RS பாரதி போன்றவர்கள் மூத்த நிர்வாகி அவர்களும் இந்த மாதிரியான கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. ஒரு கட்சி ஒரு கூட்டணியில இருக்கு, அந்த கட்சி தனக்கான கொள்கை முடிவை தனக்கான வளர்ச்சியை நோக்கி போறப்ப வாழ்த்தி அனுப்பி வைக்கிறதான ஒரு நாகரிகமாக இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக நாகரிகமான ஒரு பதிவு போட்டிருக்கிறார். நம்ம அவர்களுக்கு வாழ்த்து சொல்வோம், அதே நேரத்தில் அவர்களை வசைப்பாடாதீர்கள் என்று ரொம்ப ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் 5 வருஷம் முடிச்சிருக்கிறாரு. இப்பயும் அந்த நாகரிக அரசியலை தான் பேசுறாரு. ஆனா இது என்னன்னா ஒரு குடும்பம் இன்னைக்கு விஜய் நோக்கி போறாங்க. நாளைக்கு விஜயினுடைய நிலைப்பாட்டுல, இந்த மதசார்பற்ற நிலைப்பாட்டுல, மாநிலம் சார்ந்த நிலைப்பாட்டுல ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை தாங்க முடியாம விஜய் வேற ஏதோ முடிவு எடுக்கிற பட்சத்தில் இவர்கள் வேற அந்த கூட்டணியில் வெளியேறி இன்னொரு திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அவங்க போயிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதை விமர்சனம் பண்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? நன்றி சார். அதாவது அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் விசிகாவின் நிலைப்பாடு அப்படிங்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. பெரும்பாலான தொண்டர்களும் அதைத்தான் விரும்புறாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க ஆட்சி அதிகாரம் இல்லாம ஒரு சீட் 2 சீட்டை வாங்கிட்டு அங்க இருக்க முடியும்? அந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சியை நோக்கி போக வேண்டாமா? கிட்டத்தட்ட 50 வருடமாக IUML வந்து திமுக அதிமுக மாறி மாறி கூட்டணியில இருந்திருக்கு. எந்த கட்சியும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கலையே. கேரளாவில் IUML இன்னைக்கு 5 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கேரளாவில் 5 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, 25 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. நீண்ட நாட்களாக காங்கிரஸ் கூட்டணியோடு அங்க இருக்கிறாங்க. அப்ப பக்கத்து மாநிலத்தில் அமைச்சரவையில் பங்கு பெறக்கூடிய ஒரு கட்சி இந்த மாநிலத்துல வந்து இன்னைக்குதான் முதல் முறையாக அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த வாய்ப்பை வைத்து அவர்கள் சார்ந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்யணும்னு பார்ப்பாங்க, கட்சியை வளர்த்தெடுக்கணும்னு பார்ப்பாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? இதுல என்ன துரோகம் இருக்கு? இவர்கள் இந்த ஒரு அணியில ஒரு மதசார்பற்ற ஒரு அணியில நின்று இன்னொரு கூட்டணிக்கு போயிருக்கிறாங்க. நன்றி சார். இவர்கள் நேரடி சித்தாந்தத்தான ஒரு கூட்டணிக்கு போயிருந்தா நம்ம அதை விமர்சனம் பண்ணலாம். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, காங்கிரஸை தொடர்ந்து விசிக, IUML என்று திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளெல்லாம் இந்த பக்கம் தாவேகாவுக்கு நிரந்தரமாக போகும்போது இனி அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதன் பிறகு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில திமுகவுக்கு இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.